கப்புள் ஃப்ரெண்ட்லி. சத்தியமா சொல்றேன். ஒர்த்து தான். பட் அதில என்ன லைஃப் லெசன்ஸ் நான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 லைஃப் உங்களுக்கு ஷேர் பண்றேன். த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். யூனிவர்ஸ நம்புங்க. ஏன்னா எங்கேயோ இருந்த ஒரு பையனையோ, எங்கேயோ இருந்த ஒரு பொண்ணையோ 2 பேரையுமே மீட் பண்ண வச்சு, இந்த யூனிவர்ஸ் விளையாண்ட ஒரு விளையாட்டு இருக்கே, தட்ஸ் அ பிக். உங்களுக்கு நிஜமாவே ஒண்ணு நடக்கணும் அப்படின்னா, அது இந்த பிரபஞ்சம் கண்டிப்பா உங்களுக்கு நடக்க வைக்கும். அது லவ்வோ, லைஃப்லயோ ஏதோ ஒண்ணு கண்டிப்பா நடக்கும். நம்ம சந்திக்கிற எல்லா மனுஷங்களுக்கு பின்னாடியுமே யூனிவர்ஸோட ஒரு ஸ்டோரி அண்ட் யூனிவர்ஸோட ஒரு கனெக்ட் இருக்கு. ஸோ பார்த்துருங்க. செகண்ட் பாயிண்ட் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சதே அந்த கடைசி கோட்டு தான். இந்த லைஃபே சடன் குட் பாய்ஸை நிறைஞ்சு இருந்தது தான். ஹேண்டில் இட் வித் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சீரியஸ்லி உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஸ்டார்டிங் டு எண்ட் நம்ம எல்லாரையுமே லூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஈவன் இஃப் இட் டெத் ஆர் பிரேக்கப் ஆர் அவங்களோட பிடிச்ச ஃபேவரட் பர்சன்ஸ் எங்கேயாவது வெளிநாடு போகலாம், இறந்து போகலாம், உங்களை விட்டு பேசாமல் போகலாம், தள்ளி போகலாம். பட் உங்கள் லைஃப் அங்கேயே நிற்க போகிறது கிடையாது. உங்களோட லைஃப் எப்படி இருக்கணும்னு அவங்க ஒரு டைம் ஆசைப்பட்டாங்களோ அதை நோக்கி நீங்கள் கண்டிப்பாக போய் தான் ஆகும். ஈவன் யாராக இருந்தாலும். எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு அண்ட் தேர்ட் பாயிண்ட், சின்ன விஷயமா இருந்தாலும் அதை நீங்கள் செய்கிறப்போ ஃப்யூச்சரில் அது ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த படத்தில் ஒரு சின்ன ஒர்க், வாஷ் பேஷனுக்கு கீழே ஒரு கார்பெண்டிங் ஒர்க் கீழே தான் பண்ணணும் அப்படின்னு, அதை அவர் பண்ணனால தான் அவர் ஃப்யூச்சரில் பெரிய இடத்துல இருப்பார். நீங்கள் படம் பாருங்கள் உங்களுக்கு புரியுது. அண்ட் தி ஃபோர்த் பாயிண்ட், லவ் இஸ் நாட் அ ஈஸி திங். நினச்ச மாதிரியே எல்லா டேஸும் லவ்வில் போயிடாது. ஈவன் இந்த படத்தில் சொல்கிற மாதிரி இசிஜியில் மேலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறதா தான் லைஃபே அப்படின்னு சொல்கிற மாதிரி நிஜமாவே அப்படி தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. எனக்கு ஏன் மேலே போகுது, எனக்கு ஏன் கீழே போகுது, நம்ம மைண்டை போட்டு இது பண்ணிட்டு இருந்தோம்னா கீழே மட்டுமே போயிடும் அந்த லைஃப். அண்ட் தி ஃபிஃப்த் பாயிண்ட், ஒரு அழகான லவ்வுக்கு பின்னாடி 2 பேருமே சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இந்த படத்துலேருந்து கட் ஆகுதுங்க. இந்த படத்துலேருந்து நானே அதை அவாய்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் பிகாஸ் உங்களோட பார்ட்னர் உங்கள் கூட இல்லாதனால அந்த லவ் அண்ட் கேர் அது இல்லாமல் போயிடாது அப்படிங்கிறத இந்த படத்தில் தெளிவாக சொல்லியிருப்பான். மேபி உங்களுக்கு ஒரு பிரேக்கப் ஆகிருக்கலாம், இல்லை உங்களோட பார்ட்னர், உங்களோட ஹஸ்பண்டாரோ உங்களோட ஒய்ஃப் யாராவது உங்கள் கூட இல்லாமல் இருந்தாலும் அவங்களோட மெமரிஸ் கலெக்ஷன் ஆஃப் மொமெண்ட் உங்கள்கிட்ட இருக்குல்ல, தட் இஸ் லவ். ஸோ நீங்கள் லக்கி அப்படின்னு இந்த படத்தில் சொல்கிறாங்க. நீங்கள் ஓவர் திங்க் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் அதை பார்த்தா ஒரு ஆனந்த கண்ணீர் அரல்ஸ் நான் இவ்வளோ அவங்க கூட சந்தோஷமாக இருந்தேன்ல அப்படிங்கிறதே உங்களோட மிச்ச காலத்தில் அதை யோசித்து பார்க்குறதே இந்த படத்து மூலியமாக சொல்கிறேன். அதுவே ஒரு பெரிய லவ்.